எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படம். அதில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப அருமையாக நடித்தாங்க. அதுலேயும் புதுமுக நடிகை யோகலட்சுமி. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த காதலை வெளிப்படுத்தின விதங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸில் நடித்து வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக போச்சு. இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாளம் இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ இவங்களை வச்சு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு இவங்க சொன்ன பதில் தான் வந்துட்டு தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்களுக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கலாச்சாரம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லை, எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த வாய்ப்புன்றது தேவை கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த இடத்துல முடிவு எடுக்க வேண்டிய பர்சன் வந்துட்டு அவங்க தான். ஸோ அந்த முடிவிலும் நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி மதிப்பிருக்காங்களே தவிர்த்துட்டு, பட் எந்த இடத்துலையுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவே இல்லை. இதுதான் புரியல. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். அது மட்டும் இல்லை, யார் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு அழைக்கிறார்களோ அவங்க பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னால் மட்டும்தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது குறையும். அதை விட்டுட்டு அதாவது குற்றங்களை சொல்கிறாங்களே தவிர்த்துட்டு அந்த குற்றத்தை நிகழ்த்துறவங்கள பேரை சொன்னால் அது அடுத்தது நடக்காமல் இருக்கும்ல. ஸோ அதை யாருமே யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்படி அதாவது யோகலட்சுமி சொன்ன கருத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.